ஹாய், இன்றைக்கி நம்ம ஆலு பரோட்டாவும் அதுக்கு சைடிஷ்ஷாக ஒரு பூந்தி ரைத்தாவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் கோதுமை மாவை எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பசச்சிக்கலாம். மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கொஞ்சம் சேர்த்து பசஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். ஒரு 15 மினிட்ஸ் ஊறணும். இப்போது ஸ்டஃபிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடிசாக நறுக்கியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போது மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மசாலாஸு ஸ்டஃபிங்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஒரு பச்சை மிளகாவும் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ ரைத்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் கொஞ்சமாக தேயில் நல்லா பீட் பண்ணி வைத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் பூந்தி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பூந்தியெல்லாம் கொஞ்சம் நல்லா கலக்கிட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் சும்மா ஒரு பிஞ்ச் மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதான். ரைத்தா ஒரு 1/2 ஹவராக நல்லா ஊறணும். ஊறினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊறட்டும். இப்போது சப்பாத்தி நல்லா பசஞ்சிட்டு ஸ்டஃபிங் உள்ளே வச்சு எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே மாவு ரொம்ப இருக்க வேணாம், கரெக்டாக வச்சுட்டு ரொம்ப மெல்லிசாக இட முடியாது, மீடியம் சைஸாக ஜென்டிலாக ரோல் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம இதை சேர்த்துக்கலாம். எண்ணெய், நெய் இல்லை எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம். நெய் தான் சேர்த்துருக்கேன். சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சும்மா டேஸ்டியான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தயிரை தவிர எதுவுமே பெஸ்ட்டாக இருக்காது, ஏன்னா கிரேவிஸ்லாம் எதுவுமே சூட் ஆகாது. வீட்லேயே ஆலு பரோட்டா வித் ரைத்தா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.